friends, good morning. Okay, today's breakfast simple and quick chicken pasta. அப்படி உங்கள்கிட்ட பஸ்தா இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் மீ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்க. பஸ்தா நான் ½ பேக்கெட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 3 to 4 people சாப்பிடலாம். பூண்டு 1 டீஸ்பூன் எடுத்தீங்க, கொந்திய பூண்டு. இஞ்சி கொந்தினது 1/2 டீஸ்பூன். கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க, லாங்காக. இது ஒரு 1/4 ½ கப் எடுத்தீங்க. சில்லி பாடி ஒரு 3 எடுத்தீங்க, உரப்புக்கு தகுந்த மாதிரி. டொமேட்டோ நான் செரி டொமேட்டோ எடுத்துருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கிறதுனால அது நான் கூட போட்டிருக்கேன் 8. அப்படி உங்கள்கிட்ட செரி டொமேட்டோ இல்லைன்னா நார்மல் டொமேட்டோ 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸை நம்ம வேக வச்சு எடுத்துருவோம். ஸோ சுடுத்தானில் வந்து உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு நான் பாஸ்கெட்டில் எடுத்து ஊற்றி அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுறேன். குக் பண்ணுற முன்னைக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள், கையில் அமுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது குக் ஆயிடுச்சு இல்லையான்னு. இந்த மாதிரி அமுத்தி போட்டோன்னா அதுக்கு நல்லா குக் ஆயிடுச்சுனாக்கா எடுத்து ஒரு பாஸ்கெட்டில் வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. நூடுல்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாஸ் செய்வோம். 1/2 கப் தண்ணீர் எடுத்துங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். ஸோ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரத்தில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சட்டி எடுத்துச்சிங்க, அது சூடான பிற்பாடு எண்ணெய் ஊற்றிக்கிங்க தேவையான அளவு. நம்ம நறுக்கி வச்சுருந்த பூண்டு போட்டுக்குவோம். பூண்டு போட்டு நல்லா கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். அது நிறம் மாறின பிற்பாடு இஞ்சியை சேர்த்துக்கலாம். கிண்டி விடுவோம். குக்காகவே கொஞ்சம் மணமாக வரும். நிறம் மாற ஆரம்பிக்கும்.